இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போறது வந்து கார்ட்ஸ்ல மைனர் கார்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல மேஜர் கார்டு நம்ம வந்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து மைனர் கார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயும் பார்த்தோம், கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரே நேரத்தில் ஒரு கீக்கு அதிகமாக 2 கீ, 2 இல்லை 3 இல்லை 4, எத்தனை 5 கூட இருக்கலாம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கீஸ்களை ஒரே நேரத்தில் அழுத்தி வாசிக்கிறது தான் கார்ட்ஸ். நம்ம தனித்தனியாக வாசிக்கிறது நோட்ஸ் அப்படின்னு. இப்போ நான் கீபோர்ட் நோட்ஸ் போடும்பொழுது கீபோர்ட் நோட்ஸ் அண்ட் கார்ட்ஸ் அப்படின்னு தான் போடும். நோட்ஸ்னா சரிகமா தனித்தனியாக அந்த பாட்டு அப்படியே தனித்தனி நோட்டாக வாசிக்கிறது, ஒரு நோட்டா. கார்ட்ஸ் அப்படின்னா 2, 3 கீஸு சேர்த்து ஒரே நேரத்தில் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அக்கம்பனி பண்ணி வாசிக்கிறது. ஸோ இப்போ ரெண்டும், இந்த நோட்ஸாக சாங் வாசிக்கிறது ஒரு மெலடியை உண்டு பண்ணும், இது ஒரு ஹார்மனியை உண்டு பண்ணும். ரெண்டும் சேர்ந்து வரும்பொழுது நல்ல ஒரு மியூசிக் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ நம்ம வரம் பார்த்தோம். ஸோ கார்ட்ஸில் நிறைய இருக்குது. நம்ம பார்க்குறது 2 தான், மேஜர் அண்டு மைனர் கார்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி சாங்ஸ் வந்து இந்த 2ல் தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் கிளாஸ் மேஜர் கார்ட்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு மைனர் கார்ட்ஸ். மேஜர் கார்டுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? 135. நிஷா வில் ஆன்சர் பண்ணிட்டாரு. ஓகே, எஸ், 135. இந்த 135ங்கிறது நோட் நம்பர். ஓகே, ஸோ மைனர் கார்ட்ஸுக்கு ஃபார்முலா என்னன்னா அதே ஃபார்முலா தான், 135 தான். ஸோ நம்ம ஸ்கேல்ஸுக்கு தான் ஃபார்முலா மாறும். கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 135 அப்படிங்கிறது மேஜர் கார்டுக்கும் அதே ஃபார்முலா தான், மைனர் கார்டுக்கும் அதே நம்பர் ஃபார்முலா தான். ஆனால் நோட்ஸ் மார்க் எப்படி மாறும் அப்படின்னா, மேஜர் ஸ்கேலில் 135, அதே போல் மைனர் ஸ்கேலில் 135. அப்போ அந்த மைனர் ஸ்கேலில் 135 பார்க்குறதுனால ஒரு சேஞ்ச் இருக்கும். ஸோ அது என்ன நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மைனர் கார்டுடைய ஃபார்முலாவும் 135. ஓகே, சி மைனர் ஸ்கேல் இது, சிடி, இ ஃப்ளாட், எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி. C1, D2, இ ஃப்ளாட் 3, எஃப் வந்து 4, ஜி 5, ஏ ஃப்ளாட் 6, பி ஃப்ளாட் 7, சி 8. ஸோ ஃபார்முலா வந்து 135. ஸோ 135னா 1 வந்து சி, 3னா இ ஃப்ளாட்டு, 5னா ஜி. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா சி மைனர் கார்டோடைய நோட்ஸ் என்னென்னா இந்த 3 நோட்ஸ் சி, இ ஃப்ளாட், ஜி. அதாவது சி மேஜருக்கு சிஇஜி வரும், இதுக்கு சிஇ ஃப்ளாட் ஜி. நடுவில் இருக்க நோட் மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறையும். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம், எல்லா ஸ்கேலு கார்டுக்குமே அப்ளை பண்ணலாம். இந்த டிப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ சி, இ ஃப்ளாட், ஜி தான் சி மைனருடைய கார்டில் இருக்க 3 நோட்டு. ஸோ அப்போ சிஜி மாறாது, 1ம் 5ம் மாறாது, 3 மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கிட்டோம் மேஜர்லேருந்து அப்படின்னா எல்லா மைனருமே நமக்கு கிடைச்சிடும். ரூட் அதே போல் ரூட் கார்டு இன்வர்ஷன் 1, இன்வர்ஷன் 2. ஓகே, ரூட் கார்டு அப்படின்னு சொல்லும்போது சி, இ ஃப்ளாட்டு, ஜி. ஸோ இது நம்பர் 135 நோட் நம்பர், அது மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ C1, இ ஃப்ளாட் 3, ஜி 5. இன்வர்ஷன், ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் சொல்லும் பொழுது சி, இ ஃப்ளாட், ஜினா முதல்ல அந்த லெஃப்ட்ல இருக்க சியை விட்டுட்டு ரைட்ல இருக்க சியை வாசிக்கும். அப்போ இ ஃப்ளாட், ஜி, சி. அப்போ நோட் நம்பர் 351 அப்படியே. ஓகே, அதே போல செகண்ட் இன்வர்ஷன் ஜி, சி, இ ஃப்ளாட். ஸோ நம்பர் வந்து 513. சரி, நம்ம மேஜர் கார்டு பார்த்துட்டா கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன், செகண்ட் இன்வர்ஷன், சி பின்னாடி போயிடும். அதே போல் சியும் இ ஃப்ளாட்டும் செகண்ட் இன்வர்ஷனில் பின்னாடி போயிடும். ஸோ நோட் நம்பர் 351, 5 நோட் நம்பர். ஓகே, இது சி மைனோட ரூட் கார்டு 35. ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன், செகண்ட் இன்வர்ஷன். ஓகே, ஸோ
ஹோல் பிக்சர் இருக்கு. ரூட் கார்டு ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன், செகண்ட் இன்வர்ஷன். ஸோ இது வந்து ஃபிங்கர் நம்பர். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதாவது ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு, போத் ஹேண்ட் அண்ட் போட்டிருக்க எக்ஸசைஸ். போத் ஹேண்ட்னா சி மேஜர் வாசிக்கும் பொழுது லெஃப்டில் சியை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அந்த வாசிக்காதவங்க பார்த்து வாசிச்சுக்கோங்க. அசைன்மெண்ட் போட வேணாம், இது வாசிச்சு போட வேணாம், பட் இருந்தாலும் வாசிங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபிங்கர் நம்பர் ரூட் கார்டுக்கு எப்போதுமே 1 2 3 தான், அது மாறக்கூடாது. மற்றதுக்கு மாற்றிக்கலாம் ஃபிங்கர் நம்பர். ஆனால் ரூட் கார்டு ரைட் ஹேண்டில் மெயினாக வாசிக்கிறப்ப இந்த 1 2 3 வந்து மாற்றக்கூடாது. ஓகே, ஸோ ரைட் ஹேண்டில் ரூட் கார்டு வாசிக்கும் பொழுது 1 2 3 தான் வாசிக்கணும், வேற ஃபிங்கர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இன்வர்ஷன் யூஸ் பண்ணும் பொழுது இப்போ ஃபிங்கர் நம்பர் போட்டிருக்கேன், இதே தான் வாசிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை மாற்றிக்கணும். ஓகே, 1 2 4, அதே போல் 1 3 5. பி மைனர் ஸ்கேல் இருக்கு. டி இ எஃப் ஜி ஏ பி ஃபிளாட் சி டி ஒரு ஃபிளாட்டு. ஸோ அதில் நம்ம வந்து 1 3 5 பார்க்கும்போது டி எஃப் ஏ வரும். ஸோ அப்போ டி மைனருடைய நோட்ஸ் வந்து டி மைனர் கார்டோடைய நோட் வந்து 1 டி எஃப் ஏ. டி மேஜருக்கு டி எஃப் ஷார்ப் ஏ வரும். ஸோ அதுலேயே இந்த சென்டர் நோட் மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டி மைனர் வந்துடும். ஸோ டி எஃப் ஷார்ப் ஏனா மேஜர், டிஎஃப் ஏனா மைனர். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நோட் லாஸ்ட் நோட்டும் மாறாது. ஸோ மேஜர் எல்லா மேஜர் கார்ட்லையுமே இப்போ இ மைனர் இ மேஜர்னா அதுல இருந்து இ மைனர் எடுக்கிறீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா அந்த 1 and 5 அப்படியே தான் இருக்கும். மிடில் இருக்க நோட் மட்டும் தேர்ட் நோட் மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறையும். குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா மைனருமே கிடைச்சோம். ஷார்ப்பும் அதே போல தான். சி ஷார்ப் மேஜர்ல இருக்கிறோம், சி ஷார்ப் மைனர் வேணும் அப்படின்னா சி ஷார்ப் மேஜர்ல இருந்து நடு மிடில் அந்த தேர்ட் நோட் வந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதோடைய மைனர். இப்போ சி ஷார்ப் மேஜர்ல இருந்து மிடில் நோட்டை ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கிட்டோம்னா சி ஷார்ப் மைனர். அதே போல தான் எல்லாத்துக்கும். அதே போல தான் இப்போ டி மேஜர் இருக்கும். ஓகே, இப்போ ரூட் கார்டு டிஎஃப்ஏ. ஸோ நோட் நம்பர் 1 3 5. ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் பார்க்கும்பொழுது டி ரைட் சைடில் இருக்கிறது வாசி. அப்போ எஃப் ஏடி நம்பர் 3 5 அப்படின்னு. செகண்ட் இன்வர்ஷன் நோட் நம்பர் தான். ஓகே, ஸோ அதே போல் லெஃப்ட் ஹேண்டு நம்ம யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸையும் நீங்கள் வாசிங்க. லெஃப்ட் ஹேண்டில் இந்த 5th ஃபிங்கர் ஆர் 4th ஃபிங்கர். ஸோ அதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ ஃபிங்கர் நம்பர் ஃபிக்ஸடாக ஒன்றே ஒன்று தான். ரைட் ஹேண்டில் ரூட் கார்டு மட்டும்தான் இதில் இருக்க ஃபிங்கர் அப்படியே 1 2 3 யூஸ் பண்ணணும். மற்ற எல்லா ஃபிங்கருமே நமக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ஃபிங்கர் தான் வாசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் எஃப்ஏடி, செகண்ட் இன்வர்ஷன் ஏடிஎஃப். ஓகே, அடுத்து சி ஷார்ப் ஆர் டி ஃபிளாட் மைனர். ஓகே, ஸோ சி ஷார்ப் மைனர் ஸ்கேல் வந்து சி ஷார்ப், டி ஷார்ப் இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப் ஏ, பி ஷார்ப் சி. ஸோ 1 3 5 இது பார்க்கும்போது சி ஷார்ப் இ, ஜி ஷார்ப். சி ஷார்ப்புக்கு மேஜர் நம்ம வாசிச்சிருப்போம். சி ஷார்ப் எஃப் ஜி ஷார்ப் அப்படி வரும். சி ஷார்ப் மேஜர். அப்போ அந்த தேர்ட் நோட் நடுவில் இருக்க நோட் ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சோம் அப்படின்னா எஃப்ல இருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சா இ. அப்போ சி ஷார்ப் இ ஜி. ஸோ கீபோர்டு நீங்கள் வாசினாவே தெரியும். இப்போ சி ஷார்ப் மைனருடைய மைனர், சி ஷார்ப் மைனர் கார்டுடைய நோட் சி ஷார்ப் இ ஜி ஷார்ப். ஸோ ரூட் கார்டு இந்த சி ஷார்ப் இ ஜி ஷார்ப் நோட் நம்பர் 1 3 5. ஸோ ஏற்கனவே பார்த்து தான் ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் செகண்ட் இன்வர்ஷன் அதே தான், அதே போல தான் வரும். ஸோ அதே போல் இப்போ இந்த இதில் நீங்கள் பிக்சர் நான் நோட்ஸ் அப்லோட் பண்ணுறப்ப இருக்கும். ஒரு ஷார்ப் பார்ப்பீங்க, அப்புறம் எக்ஸ்ன்னு பார்ப்பீங்க. இந்த எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம், அது யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ் இப்போ யூஸ் பண்ணுவாங்க. டபுள் ஷார்ப்புக்கு இந்த மாதிரி எக்ஸ் போடுவாங்க. ஓகே, ஸோ டபுள் ஷார்ப்னு 2 ஷார்ப் போடாமல் நம்ம நோட்ஸ் எழுதுறப்ப டபுள் ஷார்ப் தான் தனியாக போட்டிருக்கோம். ஸோ அதோட சிம்பிள் இதுதான். டபுள் ஷார்ப்போடைய சிம்பிள் இந்த மாதிரி எக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வேற எங்கேயும் பார்த்தாலுமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த மாதிரி எஃப்எக்ஸ், இந்த மாதிரி எக்ஸ் இல்லை ஜிஎக்ஸ் அப்படி போட்டிருந்தாங்கன்னா டபுள் ஷார்ப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதே போல் லெஃப்ட் ஹேண்டை சேர்த்து வாசிக்கிறது.
ஸோ மேஜர் கார்டு நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு ரொம்ப வித்தியாசம் இல்லை, அந்த ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருக்கும். அந்த தேர்ட் நோட் மட்டும் நடுவில் இருக்க நோட் மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கணும், மற்றபடி அதே தான், எந்த ஒரு சேஞ்ச் இல்லை. ஸோ ஹோம்ஒர்க் லாஸ்ட் கிளாஸ் மாதிரியே மைனர் கார்ட்ஸ் 12 கார்ட்ஸில் 3 நான் போட்டுட்டேன், பார்த்துப்பீங்க. ஸோ 9 மைனர் கார்ட்ஸ், இன்வர்ஷன், அது 2 இன்வர்ஷன் ரைட்டிங் எக்ஸசைஸ், அதே போல் 12 மைனர் கார்ட்ஸும் ப்ளே பண்ணி நம்ம வாசிச்ச மாதிரியே. வீடியோ நான் வந்து அடுத்த லெசன் அடுத்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். நேற்று மேஜர் கார்ட்ஸ்லாம் முடிச்சு பண்ணிட்டேன். ஸோ மைனர் இன்னைக்கு இல்லை நாளைக்கு முடிச்சு நான் அப்லோட் பண்ணிடுவேன், பார்த்துக்கோங்க. ஸோ டைமிங் வந்து 4/4 வாசிங்க. நிறைய பேர் வாசிக்கும் பொழுது 3/4 இல்லை வேற மாதிரி டைமிங்கில் வாசிச்சிங்க. ஸோ லேர்னிங் வந்து எப்போதுமே 4/4 தான். ஓகே 1 2 3 4 1 2 3 4 CEG, அப்புறம் கார்ட் அந்த மாதிரி. ஸோ 4/4 கவுண்ட்டு. ஸோ லேர்னிங்கு அதுவே வாசிங்க. மெட்ரோனம் போட்டுட்டு டெம்போ செட் பண்ணிவிட்டு, ரொம்ப ஸ்பீடாக இருந்தால் டெம்போ மைனஸ் பண்ணி கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு வாசிங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் டைமிங் சென்ஸ் வரதுக்காக. ஸோ 4/4லே நீங்கள் வந்து வாசிங்க. அதே போல் சப்மிட் பண்ணாதவங்க லாஸ்ட் கிளாஸ் அசைன்மெண்ட், அதுக்கு முன்னாடி இருக்கிற அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணவங்க சப்மிட் பண்ணிடுங்க. நமக்கு போக இன்னும் அசைன்மெண்ட் வந்து எக்ஸசைஸ் நிறையா தான் இருக்கும், கம்மியாகாது. அதனால அதை அந்தந்த கிளாஸோடது முடிச்சுட்டே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்டன் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இந்த லெசனில் அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இல்லை அன்றைக்கி நடத்தின நோட்ஸில் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அதே போல் பிரதர் லாசர் கேளுங்க. பிரதர் இப்போ டபுள் ஷார்ப்புக்கு எக்ஸ் போடுறீங்களா? அப்போ டபுள் ஃபிளாட்டுக்கு டபுள் ஃபிளாட்டுக்கு பார்த்து சொல்கிறேன், தெரில. சரிங்க பிரதர், நல்ல கொஸ்டின். அதையும் நான் பார்த்து வச்சிருந்தோம், பார்க்காம விட்டுட்டேன். குரூப்ல நான் அப்லோட் பண்றேன், பார்த்துட்டு. கேளுங்க சிஸ்டர். ரெண்டு கிளினிக் இப்ப இந்த சிடி இப்ப போடுறப்ப வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு அந்த சி கீயும் டி கீயும் அதுல மார்க் பண்ணி இருந்துச்சுங்களே ஃபர்ஸ்ட், அதை எப்படி ப்ளே பண்ணணும்? மைனருக்கு மட்டும் அதை கண்டிப்பா ப்ளே பண்ணணுமா? லெஃப்ட் ஹேண்ட் கேக்குறீங்களா? லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த சி மைனர்னா சில அந்த கிரீன் கலர் மார்க் ஆயிடுச்சு, டி மைனர்னா டில இருந்துச்சு. ஆமா ஆமா, அதாவது ஆரம்பிக்கிறப்ப இந்த வீடியோ சேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சி மைனர்னா லெஃப்ட்ல 5th ஃபிங்கர் ஆர் 4th ஃபிங்கர் சி. நீங்க ரைட்ல சி ஆரம்பிக்கிறப்ப ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ரைட் ஹேண்ட்ல இப்போ சி ப்ரெஸ் பண்றப்ப இந்த சி அழுத்தணும். அழுத்திட்டு ரைட்ல எப்போதும் போல வாசிப்பீங்க. இந்த சி எடுத்துடக்கூடாது. லெஃப்ட் சி ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த 2 பார் ஃபுல்லா வச்சிடணும், அப்படியே சஸ்டெயின் ஆகும். இதை நீங்க வாசிட்டே ஆகும். திரும்ப அடுத்த ஸ்கேல் மாற்றும் பொழுதும் இப்போ டி மைனர்னா இப்போ டி ஆரம்பிக்கிறப்ப இங்கே டி வாசிட்டு ரைட் ஹேண்ட் எப்போதும் போல டி எஃப் ஏ அந்த மாதிரி மைனர் போகும். அது அப்போ திரும்ப மாற்றுவீங்க. ஆனால் இது போல் டி வந்து 2 பாருக்கு இருக்கும். டிஎஃப்ஏ டி ஆரம்பிக்கிறப்ப டி ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட்ல அப்படியே இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் மாற்றுவோம்ல, எஃப் ஏடின்னு இருக்கும். அப்போ எஃப் போகும்போது திரும்ப அந்த டி அழுத்தணும், அந்த மாதிரி போகும். ஸோ அந்த எக்ஸசைஸ் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா 2 சேர்ந்து ஒரே டைம் வந்துட்டு அது லாங் நோட் மாதிரி இருக்கும். அந்த கிரீன் வந்து ஆஃப் ஆகிறது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி வாசிக்கும். இது மைனருக்கு மட்டும் தானாங்களா ஃபர்ஸ்ட்? எப்படி மேஜருக்குமே தான். ஆக்சுவலாக மேஜருக்கு வந்து நான் சொல்லலை கிளாஸ் நடக்கிற பொழுது. அப்புறம் அசைன்மெண்ட் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறப்ப தான் பார்த்தேன், இதை ஆட் பண்ணணுமே அப்படின்ட்டு. அதனால் ஆட் பண்ணியிருப்பேன். ஆனால் குரூப்பில் நான் போட்டேன், ஆனால் சொல்லலை, இன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் குரூப்பில் போட்டு வீடியோஸில் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் வீடியோ போத் ஹேண்டுன்னு இருக்கும். இப்போ மேஜர்லேயுமே அனுப்பியிருந்தேன். இப்போ நேற்று அனுப்பியிருந்தேன். திரும்ப கூட அனுப்புகிறேன். ஓகேவா? ஸோ சி மேஜர் கார்டு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு போத் ஹேண்டு, அந்த போத் ஹேண்டில் அந்த வீடியோ இருக்கும். ஸோ அது வீடியோ அனுப்ப வேண்டாம் மேஜருக்கு, ஏன்னா நான் சொல்லணும்ல. ஆனால் வாசிச்சு பாருங்க மேஜருக்குமே. ஆக்சுவலாக நம்ம லெஃப்ட் வந்து ஃபுல் கார்டு வாசிப்போம்.
ஸோ பிகினிங்கில் சிங்கிள் நோட் வாசிக்கணும். ஏன்னா நம்ம கீபோர்டில் இப்போ சி மேஜர் வேணும்னா நம்ம சி அழுத்தினாலே சி மேஜர் வந்துடும், ஏன்னா அக்கம்பனிமெண்ட் இருக்கிறதுனால. டினா டி அழுத்தினா டி மேஜர் வந்துடும். மைனருக்கு 2 கீ அழுத்துற மாதிரி இருக்கும். ஸோ பிகினிங் நம்ம அப்படி தான் வாசிப்போம். அப்புறம் நம்ம வேறு மைனர் 7th கார்டு எல்லாம் மாதிரி வாசிக்கிறப்ப நம்ம 3-4 ஃபிங்கரை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு பிகினிங் நோட் வாசிக்கிறது. அதனால மேஜர் நான் வாசிக்கிறேன். ஓகே. பிரதர் பாப். ஓகே. இப்போ சப்போஸ் லெஃப்ட்ல பண்ணும்போது நம்ம ஆர்பிஜியை வாசிக்க முடியாதுல்ல, ஒன்று சிங்கிள் நோட் போட்டு தானே வாசிக்கிறோம். லெஃப்ட் வாசிக்கிறப்போ ஆர்பிஜியை பண்ண முடியாதுல்ல, ரைட்ல பண்ற மாதிரி ஆர்பிஜியை பண்ண முடியாதுல்ல. போத் ஹேண்ட் சொல்றீங்களா? அதான் போத் ஹேண்ட் ஒரு எக்ஸசைஸ் தான். இப்போ ரைட் ஹேண்ட் தனியா, லெஃப்ட் ஹேண்ட் தனியா. போத் ஹேண்ட்னா நீங்க ரைட்ல நீங்க கார்டு எப்போதும் போல வாசிப்பீங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல அது மட்டும் தான். லெஃப்ட் ஹேண்ட் வாசிக்கிட்டு இதுல ரைட் ஹேண்ட்ல சிங்கிள் நோட்டு வாசிக்க மாட்டோம் சாங்ஸ்ல. இப்போ சாங் வாசிக்கிறப்ப கார்டு ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சாங் வாசிக்கிறதுனால தான் லெஃப்ட்ல வந்து இந்த சிங்கிள் நோட் வச்சுட்டு ரைட் ஹேண்ட்ல மெலடி மாதிரி இந்த கார்டை வாசிக்கும். அதனால லெஃப்ட் வச்சுட்டு ரைட்டு வாசிக்கலாம், ஆனால் அவசியம் இல்லை, அது நம்ம யூஸ் பண்ண போறது. ஸோ அது அவசியம் இல்லை. ஸோ ஆனால் லெஃப்ட்ல மட்டும்தான் அப்படி வச்சுட்டு நம்ம ரைட்ல வாசிக்கும். வேற எக்ஸசைஸ் மாதிரி வைஸ் வருஷ மாதிரி நமக்கு வாசிக்க மாட்டோம், வாசிக்கணும் அவசியம் இல்லை. ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் லெசன்ஸ்ல இருந்தாலும் இல்லை ஃபியூச்சர் லெசன்ஸ்ல இருந்தாலும் இங்க கேளுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. சொல்லுங்க சிஸ்டர். பாஸ்டர், நாங்க உங்களை போல வாசிக்க எவ்வளவு நாள் ஆகுங்க பாஸ்டர்? என்னை போல வாசிக்க ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ டைம் பொறுத்த வரைக்கும் இப்போ கார்ட்ஸ் வந்துட்டோம், இன்னொரு 2 வாரம் கார்ட் ப்ரோக்ரஷன் அப்படி எடுத்துக்கிட்டோம். ஒரு 3 மாசம் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றது, அதாவது நீங்களே வந்து ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் கண்டுபிடிச்சி வாசிக்கிறதுக்கு 3 months ஒரு டைம் இருக்கு. இன்னும் நம்ம நல்லா வாசிக்கிறது வந்து நீங்க எப்படி மியூசிக்கை புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். மியூசிக் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருக்கும் நோட்ஸ் கொடுக்குறாங்க, எனக்கு நோட்ஸ் கொடுக்குறாங்க, அதே நோட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறோம். ஒரு 10 பேர் என்ன பண்றோம்னா சேம் நோட்ஸ் மியூசிக் ஷீட்டை பார்த்தா ஏதோ ஒன்று சேம் டியூனா வாசிக்கிறோம். 10 பேர் ஒரே நோட்ஸை வாசிச்சாலும் ஒருத்தர் வாசிக்கிறதுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியும். ஏன் எல்லாரும் ஒரே நோட்ஸ் தான் வாசிக்கிறாங்க, ஒரே டைமிங்ல தான் வாசிக்கிறாங்க, தனித்தனியாக வாசிக்க விட்டாலும் வித்தியாசம் இருக்கும். ஏன் அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னா, மியூசிக் அப்படின்றது சவுண்டு தான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் சவுண்ட். நான் எப்படி அதை ஃபீல் பண்றேங்கிறது தான். இப்போ நான் ஒரு பீஸ் நான் வாசிக்கிறேன் அப்படின்னா அந்த சவுண்டு நான் கேட்கும் பொழுதே நான் ஃபீல் பண்ணி அந்த ஒரு 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 ஃப்ளோவா வாசிக்கிறதோ, இல்லை வால்யூம் ஏற்றி வாசிக்கிறதோ, இல்லை டைமிங் சென்ஸோ ஏதோ ஒரு எல்லாம் சேர்ந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு அதுக்கேற்ற மாதிரி நான் வாசிப்பேன். இப்போ என்ன சொல்ற சவுண்டு வேரியேஷன் இருக்கும், அப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி எவ்வளோ ஸ்மூத்தாக மூவ் பண்ணுறோங்கிறது இருக்கும். ஸோ ஹவ் வி ஃபீல் த மியூசிக்ன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு லைவ்ல வாசிக்கும் பொழுது ஒரு ஃபில்லப் வாசிக்கிறதோ இல்லை இன்டர்வல் வாசிக்கிறதோ எதுவாக இருந்தாலும். ஸோ அதனால என்னைய போல வாசிக்கிறதுன்றது வந்து என்ன சொல்றது, நானும் மற்றவங்கள போல வாசிக்க முடியாது. எனக்கு ஒருத்தர் பிரதர் தெரியும், ஜோயல்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ரொம்ப சூப்பராக கீபோர்டு வாசிப்பாங்க, என்னையோட ரொம்ப அருமையாக வாசிப்பாங்க. பக்கத்தில் புறமையாக தான் இருக்கும். அது மாதிரி என்னன்னா வாசிக்க முடியாது. ஏன்னா லைவ்ல அவங்க வாசிக்கிறப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க, அப்படி இன்டர்லோடு வாசிக்கிறப்போ ஒரு என்ன சொல் தனியாக தெரியும். அப்போ என்னன்னா ஹவு ஹி ஃபீல் அந்த இந்த சாங்கை கேட்டு அந்த சாங்கோட மூடு, அந்த சாங்கோட டைமிங் சென்ஸ் எல்லாத்தையும் உள்ள வாங்கிட்டு, ஏன்னா இன்டர்லூட் எல்லாமே இது பார்த்து வாசிக்கிறது ஒன்று, அடுத்த டைம் நமக்கு என்ன தோணுதோ அப்போ வாசிக்கிறது ஒன்று. ஸோ அந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் நீங்களாம் நோட்ஸ் எழுதுறதுக்கு ஒரு 3 மாதம் இதுல இருந்து கணக்கு வச்சுக்கலாம். நீங்களாவே நோட்ஸ் எழுதுற அளவுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிடலாம். என்னை போல வாசிக்கிறது வந்து நானே வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நானுமே யாரையும் போல இது பண்றது இல்லை, ஆனால் கற்றுக்கலாம். இப்போ உங்களை போல வாசிக்கணும், என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஒரு இன்டர்லூட் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா நம்மள ஓனா அந்த, ஸோ அது வந்து நம்ம சொல்லித்தர முடியாது, காப்பி பண்ண முடியாது. இப்போ நீங்களே இன்டர்லூட் கம்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம காப்பி பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து கோர்ஸை டீச் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு இதை வந்து நம்ம டீச் பண்ண முடியாது. ஒரு சிம்பிள் ஜோக் சொல்கிறேனே, நீயா நான் ப்ரோக்ராம் நடக்கும் விஜய் டிவியில்,
அப்போ அந்த பிரியாணியை பத்தி பேசுறாங்க. பிரியாணி செய்யற மாஸ்டருங்க, எங்கிட்ட புதுசா சமைக்கிறவங்க நிறைய பேர் சாப்பிட்றவங்க எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஏங்க அந்த காலத்துல இருந்தவங்க அந்த 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 சமையல்காரங்களாம் பிரியாணி அவ்வளவு சூப்பரா பண்ணாங்க, இப்ப இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சார். அதாவது இப்ப இருக்க சமையல்காரங்கள்ட்ட அவரும் ஒன்று ஆன்சர் பண்ணார், ஏங்க அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க இப்படி சொல்றாரு, அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு. இப்போ என்னன்னா சில விஷயம் வந்து நம்ம டீச் பண்ணலாம், இப்படி செய்யணும் அப்படிங்கிறது. பட் இந்த இன்க்ளூட் வாசிக்கிறது, அந்த டைமிங் எப்படி புரிஞ்சுக்கிறோம், வாசிக்கிறது, நோட்ஸ் ஃபைன் பண்றது எல்லாமே இன்னொருத்தருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக காப்பி முடியாது. நானும் யாரையும் காப்பி பண்ண நினைச்சாலும் முடியல, ஸோ அதை பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய கற்றுக்கலாம், சில விஷயம் கற்றுக்கலாம். பட் மியூசிக் லவ் பண்ணி இங்கே கற்றுக்கிறது எவ்வளோ புரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ உள்வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் என்ன மாதிரி என்ன சூப்பராக என்ன கூட வாசிக்கலாம். சார் எப்படி நான் சொல்லுவேன், என்ன ஸ்டூடெண்ட்டு, நீ வந்து என்னைய பார்க்காத, நீ மியூசிக் கற்றுக்கணும்னு கற்றுக்கோ, நீ என்னையோட நல்லா கூட வாசிக்கலாம். நீ என்னைய வச்சுக்கிட்டு நீ உன்னையோட இதை வந்து மறந்துடக்கூடாது. உனக்கு இன்னமும் சில விஷயம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம், இல்லை வேற மாதிரி இருக்கலாம். அதனால வந்து சில விஷயம் கத்துறதை பார்த்து அதனால தெரிஞ்சதை நான் சொல்லி தர மாட்டேன் இல்லைங்க, கண்டிப்பாக நான் சொல்லி தருவேன். ஆனாலும் மியூசிக் கற்றுன்னு நீ கற்றுக்க போங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. பட் ஜென்ரலாக நம்ம நீங்களாம் நோட்ஸ் ஒரு பாட்டுக்கு எழுதுறதுக்கு ஒரு 3 மாதம், அது எவ்வளோ ஸ்பீடாக நம்ம இந்த சவுண்டு மேட்ச்னு படிப்போம். அது எவ்வளோ நம்ம சீக்கிரம் சவுண்டை மேட்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நோட்ஸ் எழுதிடலாம். ஒரு சாங்குக்கு 10 நிமிஷத்துல கூட 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல கூட எழுதிடலாம். ஏன்னா சரணம் பல்லவி சொல்கிறேன், இன்டர்லூட்லாம் இல்லாமல் பாட்டுக்கு மட்டும் எதுனா 5 மினிட்ஸில் எழுதிடலாம். ஆனால் நம்ம எப்படி இந்த சவுண்டை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்துக்கலாம். ஸோ அதனால் அந்த விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ லேர்ன் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் இன்டர்லூட் வாசிக்கும் பொழுது, இப்போ சாங்ஸ் போவோம்ல, சாங்ஸ் போயிட்டு நீங்கள் இன்டர்லூட் வாசிப்பீங்க பண்ணீங்க, அப்போ உங்களுக்கு புரியும் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு. மற்றபடி நான் என்ன சொல்கிறேன், இனிய போகலாம் நீங்கள் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்லை. ஓகே, சார் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா ஜென்ரலாக கூட? ஸோ மியூசிக்குமே என்னன்னா ஒரு குக்கிங் மாதிரி தான். ஆனால் தான் பார்த்தீங்கன்னா மிக்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இப்போ சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்களா, சாங் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, எடிட் பண்ணுவாங்க, மிக்சிங் பண்ணுவாங்க, மாஸ்டரிங் பண்ணுவாங்க. இந்த மிக்சிங் ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியம். மிக்சிங்கில் என்ன அப்படின்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ரிவர்ப், டிலே இதெல்லாம் ஆட் பண்ணுறது, எல்லாம் சேர்ப்பாங்க. இந்த மிக்சிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய கோர்ஸ் எடுக்கிறாங்க பேசிக்காக. ஆனால் அவரை மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்மளால முடியாது. என்ன அப்படின்னா அவங்க சவுண்ட் எப்படி ஃபீல் பண்ணி அந்த நேரத்துக்கு என்ன டேஸ்ட் இருக்கோ, இது இருந்தால் போதும், எனக்கு இவ்வளோ வால்யூம் இருந்தால் போதும், இங்கே எனக்கு ஹை ஹேட் எவ்வளோ இருந்தால் போதும், எனக்கு இந்த கிட்டார் வந்து நல்லா இருக்கும் போல தோணுது. அவங்க சாங் கேட்கும்போது அவங்க ஃபீல் பண்ணுறத சமைக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம், இதை பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த மிக்சிங் இதை வந்து நம்ம அப்படியே காய் பண்ண முடியாது. பட் ஒரு சில பேசிக் விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணலாம். மிக்சிங்னா என்ன அதை நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். ஸோ அதனால அதுக்கு நீங்கள் எய்ம் பண்ணுங்க. ஸோ இன்னொன்று கூட நான் ஏன் சொல்லனே என்னைய ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னா, நான் வந்து சர்ச்சில் வாசிக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட்லி பாடிட்டே ஹெல்ப் பண்ணி பாடிட்டே வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால இன்டர்லோடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது என்னுடைய இன்டர்லோடு வாசிங்கன்னா இப்போ ஏதோ ஒரு 4 லைன் தான் வாசிப்பேன். கார்டு நல்லா வாசிக்கும், ஒரு பாட்டுக்கு கார்டு நல்லா பேக்ரவுண்டு வருது வாசிக்கும். பட் லைவ்ல ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் வாசிக்கும் போது, ஒரு கல்யாணத்தில் வாசிக்கும் போதெல்லாம் ஈடுபடாது. ஏன்னா நான் அப்படியே வாசிச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் மியூசிக்ல இருந்திருந்தா என்ன சொல்றது இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாசிச்சிருக்கலாம், எனக்கே தெரியும். ஆனால் என்னுடைய காலிங்கு, என்னுடைய அழைப்பு அது வேற இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ரொம்ப முழுங்கும் பொழுதுலாம் ஆண்டவர் சொல்லாரு, போதும் இதை கற்றுட்டு அது போதும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய விஷயம் என்ன ஊழிய அழைப்பு அதான் பாரு, இந்த தாளந்து கொடுத்ததுலாம் ஊழிய சேர்த்துக்காக தான், இதுலயே போய் முழுகிறாத அப்படின்னு நான் அப்பவே கொஞ்சம் ஓடுறது, மிக்சிங் பண்ணணும், மாஸ்டரிங் பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு பிளே பண்ற ஃப்ளோ வர எவ்வளோ டியூரேஷன். அதான் ஒன்ஸ் நம்ம சாங் நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நிறையா வாசிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஃப்ளோ வரும். ஏன்னா நிறையா சாங் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு சாங்கும் வேற டைமிங்கில் இருக்கும், வேற ஸ்டைலில் இருக்கும். 6/8, 3/4 இந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கும்.
அதே போல் ஸ்லோ சாங் இருக்கும், ஸ்பீட் சாங் இருக்கும். இது நிறையா நீங்கள் சாங்ஸ் பண்ண என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ளோ வரும். அதை சொன்னது இப்போ நம்ம இன்ட்ரோடு ஒரு பாட்டு கற்றுக்கிறப்போ கண்டிப்பாக இன்ட்ரோ வாசிங்க. இன்ட்ரோடு சிம்பிளாக இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ எவ்வளோ சீக்கிரம் நம்ம சவுண்ட் மேட்ச் பண்ணுறோம், அதை புரிஞ்சுக்கிறோம், அதை பொறுத்து தான் ரொம்ப அந்த ஃபுல் ஃப்ளோவில் வாசிக்கிறது, இல்லை கம்போஸ் பண்ண அந்த இன்டர்லூட் வாசிக்கிறதுலாம் இன்னும் கொஞ்சம் டஃப்பான நோட்ஸ் போட்டு வாசிக்கிறது, அது எல்லாமே உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து தான். பட் பேசிக்காக அதை முடிக்கிறதுக்கு ஒரு 3 months கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா கார்ட் ப்ரோக்ரஷன் முடிச்சோடனே சவுண்ட் மேட்சை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே சாங் போய் சிலபஸ் பிரித்து நோட்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபுல் ஸ்பீட் ஃப்ளோ வந்து அந்த நோட்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 பாட்டு வச்சுக்கோமே, ஒரு 20 பாட்டு வச்சுக்கலாம். 20 பாட்டில் அது ஸ்டார்ட் ஆயிரும். 20 பாட்டில் வந்துடும் இல்லை, 20 பாட்டில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ சாங்ஸ் நம்ம பண்ணுறோமோ வேறு ஜோனல் எடுத்து பண்ணும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சில விஷயம் வந்து தானாகவே வரும். நம்ம ப்ராப்பராக கற்றுக்கொண்டிருக்கிறோம், 1 by 1 கற்றுக்கொள்ளும் போது சில விஷயம்லாம் தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே ஃபிங்கர் செட்டாக வருது, ஒரு ஐடியா வருது. இதெல்லாமே தானாக நடக்கும்னு சொல்ல பாருங்க. நாம செய்ய வேண்டியது என்னென்னா இந்த விஷயங்களை செய்யணும், நடக்கிற தான் நடக்கும். ஸோ அப்போ நம்ம எக்ஸசைஸ் வாசிச்சுட்டு போயிட்டு சாங்ஸ் நிறையா பண்ணும் பொழுது அது வந்து ஒரு எவ்வளோ சீக்கிரம் அதை புரிஞ்சு பண்ணுறோமோ அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்பொழுது அந்த ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி அது எல்லாமே வரும். ஸோ கண்டிப்பாக வரும். இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ 20 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே அந்த ஓனாக நீங்கள் இன்டர்லோடு வாசிச்சு இன்ட்ரோ ஒரு சாங் கொடுத்தாங்கன்னா நோட்ஸ் கண்டுபிடிச்சி ஓனா லைவ்லி இன்ட்ரோ வாசிக்கிறது அப்படின்னு தான் நம்ம கிளாஸ் முடிப்போம். வாசிக்க வச்சுட்டு தான் முடிப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சாங் வாசிக்கிறோன்றதை பொறுத்து. ஸோ இது அதுக்கப்புறம் சாப்பிட்டு உங்களுடைய எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அதை பொறுத்து. ஓகே, நம்ம டைம் ஆச்சு. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லை நம்ம ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். கேளுங்க சிஸ்டர் ஷாரன். போன வாரம் வந்து ரிலேட்டிவ் மைனஸ் ஷார்ட்கட் டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே, அதுல வந்து இப்ப +6 அதாவது 6th கீன்னு சொல்லும் போது ரைட் ஹேண்ட்ல பார்த்து சொல்லணுமா ஃபர்ஸ்ட்? ஆமா, ரைட் சைடு நோட்ஸ். ரைட் சைடு நோட்ஸ். அப்ப -3ன்னு சொல்றது லெஃப்ட் சைடு நோட்ஸ். C ல இருந்து லெஃப்ட் சைடு. ஓகே வஸ், थैंक यू. R போடலாம். R +6 R -3 ஏதாவது ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். ரெண்டையுமே ஞாபகம் வச்சுன அவசியம் இல்லை. ஓகே வஸ். ஓகே, ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மேஜர் கார்டு ப்ரோக்ரஷன். ஸோ அது கொஞ்சம் எடுக்கலாம் டீட்டெயில்டாக. அதாவது ஒரு பாட்டுக்கு இப்போ சி மேஜர் பாட்டு அப்படின்னா எப்படி ப்ரோக்ரஸ் ஆகும். ஸோ ஸ்கேல் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா இப்போ சி மேஜர் ஸ்கேல் CDEFGAB இந்த 7 நோட்ஸ். இப்போ சி மேஜரில் ஒரு பாட்டு இருக்குது, இந்த பாட்டு சி மேஜர் அப்படின்னு சொன்னால் அந்த 7 நோட்ஸ் தான் மாற்றி 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 வரும். CDEFGAB இந்த 7 நோட்ஸ் இருக்கு. அந்த பாட்டு ஃபுல்லாகவே இந்த 7 நோட்ஸ் தான் மாறி மாறி வரும். அதே நேரத்தில் ஆக்டேவ் மாறலாம். சென்டர் ஆக்டேவா லோ ஆக்டேவ் B A வரைக்கும் போகும். எவ்வளோ ரேஞ்ச் வோக்கல் ரேஞ்ச் இருக்கோ அது போல் என்ன பண்ணுவாங்க, கம்போஸ் பண்ணும்போது அதுக்கேற்றப்பல அவங்க பாடுவாங்க. அப்போ அதே போல் அடுத்த ஆக்டேவ் மிடில் ஆக்டேவ் லோயர் ஆக்டேவ் ஒரு 3 ஆக்டேவுக்கு என்ன மாற்றி மாற்றி நோட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த 7 நோட்ஸ் தான் அந்த சி மேஜரில் ஃபுல்லாக வரும். ஸோ ஸ்கேல்ஸ் அப்போ ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் சாங்ஸ் எல்லாமே 7 நோட்ஸுங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மேஜர் போகும்பொழுது அடுத்து ப்ரோக்ரஷன் என்ன, ஒரு பாட்டு எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது. இப்போ சி மேஜர் இருக்கா, சி மேஜர் அடுத்து என்ன கார்டு போகுது, அதோடைய பேட்டர்ன் என்ன. ஸோ அதான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். இப்போ அசைன்மெண்ட்லாம் கரெக்டாக வாசிடுங்க. பழைய அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலாம், சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் தேர்ஸ்டே கத்திரசித்தமாக நெக்ஸ்ட் தேர்ஸ்டே தந்திக்கலாம். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஞாபகம் தான் நீங்கள் குரூப்பில் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் கேட்கலாம். குரூப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதே போல் உங்களுடைய அட்டண்டன்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போட்டுருங்க. ரூபனால் வரும்ல வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, நம்ம ஜெபித்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பானே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் கூட அப்போ ஒரு சில காலையில் கற்றுக்கொள்ள கிருபை தந்தீங்களே நன்றி. ஆண்டவரே இந்த மட்டும் நடத்துனீங்க, அதை காலையில் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா. இந்த வருகிற நாட்களிலும் சரியாக கற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே நம்முடைய கைகள் எங்களை ஒருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அதை கற்றுக்கொண்டு நாம மகிமைக்காக பயன்படுத்தணும். நீங்க நடத்துங்க, வேண்டிய நாட்டு ஊருக்கு தாங்க, நல்ல சுகபலத்தை வந்து நீங்க ஆசீர்வதிங்க. ஊழியம் செய்கிறவங்க வேலை செய்யலாம் இருக்கிறோம், என்னை ஆசீர்வதிங்க. கைகளை பிரசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. தகப்பனை கூட இருந்து உம்முடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு உம்முடைய நாம் மகிமைக்காக வாழ்க்கை பேசுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஓகே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சித்தமானால் நெக்ஸ்ட் Thursday நம்ம சந்திக்கலாம். மேஜர் கார்டு ப்ரோக்ரஷன். வேற எதாவது டவுட்னாலும் நீங்க வந்து குரூப்ல கேளுங்க. ஓகே, see you all. Bye. Praise the Lord.